இரணியாக்ஷன் அப்படின்றவரோட ஒரு ஸ்பரிசம், அதாவது காற்று வந்து பூமாதேவி மேலே பட்டதுனால பூமாதேவிக்கு ஏற்பட்ட தோஷத்தை போக்குறதுக்காக பூமாதேவி வந்து வருடா வருடம் மாசி மாதம் இந்த கோயிலில் ஈசனை வழிபாடு பண்ணுறதாகவும் அந்த வழிபாடு பண்ணதுனால தான் அந்த தோஷம் நீங்கினதாகவும் நம்பப்படுது. அடுத்ததாக பாண்டிய மன்னன் பிருகத்பாலன் அப்படின்றவரோட பிரம்மகத்தி சாபம் வந்து இந்த கோயிலில் வந்து தான் நிவர்த்தி ஆச்சுதான் சொல்கிறாங்க. அதோட அந்த அரசனோட ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட பிரளய நீர்ப்பெருக்க வந்து இறைவனோட தன்னோட திரிசூலத்தினால பூமியில் துவாரம் ஏற்படுத்தி தண்ணீரை வற்ற செய்ததாக சொல்கிறாங்க. இதெல்லாம் போக இன்னும் வேறு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகவான் ரமண மகரிஷியோட பிறப்பிடம் அப்படின்றது இந்த திருச்சுழி தான். இந்த கோயிலை சுற்றி பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இது எவ்வளோ பழமை வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்லிட்டு. இதை இன்னும் சிறப்பு சேர்க்கிற விதமாக பார்த்திங்கன்னா, தேவாரத்துலேயும் பெரிய புராணத்துலேயும் இந்த கோயிலில் இடம்பெற்றிருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்ததாக பாண்டி 14 வந்து இது 10வது தலமாக குறிக்கப்பட்டிருக்கு. இதில் இன்னும் வேறு என்னென்ன சிறப்புகள் அப்படின்னு சொல்லி அங்கே ஊர் மக்கள்கிட்ட கேட்கும்போது, சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படின்றவர் என்னன்னா பக்கத்து ஊரில் வந்து, அதாவது பள்ளிமடம் அப்படின்ற இடத்துல தங்கி அவரோட காலை கடன்லாம் முடிச்சுட்டு ஆற்றில் வந்து இறங்கும் போது அந்த ஆறு முழுக்க சிவலிங்கமாக தெரிஞ்சதா, அதனால் அங்கேயே உட்காந்து அவர் வந்து அவரோட தேவாரத்தை இயற்றிட்டு போனதா சொல்லப்படுது. அடுத்ததாக கௌண்டன்ய முனிவர் அப்படின்றவர் இந்த தலத்துக்கு வந்து தன்னோட தவத்திற்காக கங்கையவே வரவிச்சதுனால நிறைய பேரோட பாவங்களை இந்த கோயிலிருந்து போக்குனதாக சொல்லப்படுது. அடுத்ததாக நிறைய மன்னர்கள், அதாவது பார்த்திங்கன்னா ஹேமரதன் அப்படின்ற சேர மன்னன், அவரோட மகள் வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருந்ததாகவும் அது வந்து இந்த கோயிலில் வந்து இந்த தீர்த்தத்தினால, இந்த கோயிலில் வர்ற தீர்த்தத்தினால அந்த நோய் வந்து நீங்கினதாகவும் சொல்லப்படுது. நிறைய மன்னர்கள் வழிபட்ட கோயில்னால ரொம்ப சிறப்பான கோயிலாக இந்த ஊர் மக்களால் போற்றப்படுது. இந்த வீடியோ